சரியா என்ஆர் இருக்கும். காங்கிரஸோட போனாருன்னா இட் இஸ் வெரி கிளியர் தட் பிஜேபி பின்னால இருக்கிறாங்க. பின்னால இருந்து இயக்கிறது பிஜேபி. இத வந்து பார்க்கணும். என்னன்னா எல்லாரும் வெவ்வேறு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா இந்த டிவிக்கு எப்படி கரூர்ல எப்படி பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் டோட்டலி எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச். ஓகே. ஸோ அதில் இன்னும் 4 மாசம் இருக்குது இந்த எலெக்ஷனுக்கோ இந்த அலையன்சஸ் போடுறதுக்கு. ஜனவரி பிப்ரவரியே ஆயிடும். ஓகே. நம்ம இன்னைக்கு ஒரு கணக்கு போடுறோம். ஆனா அது நாளைக்கு கடவுள் அந்த கணக்கு நடக்கணுமான்னு சொல்லிட்டு அது வந்து அவர் கையில இருக்குது. ஏன்னா நான் சாமி நம்புற ஆள். எனக்கு வந்து சாமி நம்பிக்கை ரொம்ப. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டிவிக்கே இந்த விஜய் ஒரு பெரிய அயோக்கியன். ஓகே. இவனை நம்பிட்டு இந்த மக்கள் போறாங்க. இதை வந்துட்டு இதெல்லாம் இந்த மக்களுக்கு வந்துட்டு வேலை வெற்றி இல்லாத மக்கள். இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு குறிக்கோள் இருக்குதா, இல்லாட்டி நாடு இப்படிதான் இருக்கணும். யாரை நீ பின் பண்ற? நீ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி பின்னால நீங்க எல்லாரும் போறீங்க. பிளஸ் அவன் ஒரு குடிகாரன், ட்ரக் அடிக்ட். ஐ கேன் ப்ரூவ் இட். ஓகே. அப்படி இருக்கச்சு அவன் பின்னால போறான்னா அப்ப அவங்களோட யோகியா எப்படி இருக்கும்? இப்ப நான் வந்து ஒரு அயோக்கியனையோ இல்லாட்டி ஒரு பொம்பளை பொறுக்கியோ இல்லாட்டி ஒரு குடிகாரனை நான் பின்பற்றுனா என்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். அகைன் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். என்ன ரொம்ப போனா 1 கோடி தற்குறிங்க இவங்க இந்த பின்னால போவாங்களா? போகட்டும், நல்லது தானே. இட்ஸ் குட். லெட் டிஃப்ரெண்ட் பீப்புள் கம். ஆனா the only thing that I support விஜய் is அட்லீஸ்ட் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. அட்லீஸ்ட் கேள்வி கேட்டா ஓகே, கேள்வி கேட்ட. ஆனா உனக்கு எவ்வளவு தகுதி இருக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்குன்னா? நீ ஃபுல்லா உனக்கே கேஸ் இருக்குது, உனக்கே இன்கம் டாக்ஸ் இருக்குது, நீயே ஊழல் பண்ணவன் தான். இன்கம் டாக்ஸ் இவேட் பண்ணா நீயும் ஊழல்வாதி தான். அப்ப வந்து நீ எப்படி வந்து அடுத்தவங்களை பேச அந்த யோகிதான் அவனுக்கு இல்ல.